துவங்கி சில மணி நேரங்களான ஒரு கட்சியில ஆன்லைன் மூலமா கிட்டத்தட்ட 7 லட்சம் பேருக்கு மேல மக்கள் இணைந்திருக்கிறார்கள் அப்படின்னா நம்ப முடியுதா? எந்த கட்சின்னு கேட்குறீங்களா? தமிழக பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலகிய திரு அண்ணாமலை அவர்களுடைய புதிய கட்சியான வி த பீப்புள் என்கின்ற கட்சிகள் தான் ஆன்லைன் மூலமா 7 லட்சம் பேருக்கு மேல இணைந்து கொண்டிருக்கிறார்கள். மாற்றத்தை விரும்புகின்ற இளைஞர்களும் யுவதிகளும் சாறை சாறையாக சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் தாவேக்காவில் நடந்தது. மாற்றத்தை விரும்புகிறவர்கள், அவருடைய ரசிகர்கள் எல்லோருமே தாவேக்காவில் சேர்ந்தார்கள். இளம் ரசிகர்கள் மட்டுமல்ல, அவருடைய குடும்பத்தினரையும் அவங்க இன்ஃபுளுன்ஸ் பண்ணி சேர வச்சாங்க, இல்லை ஓட்டு போட வச்சாங்க, ஏதோ ஒரு விதத்துல அது பண்ணாங்க. அப்போ இத்தனை வருஷமா தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியில மிகப்பெரிய பங்களிப்பு செஞ்ச அஇஅதிமுகவும் திமுகவும் எங்க கோட்டை விட்டாங்க? அவர்கள் மக்களின் எண்ண ஓட்டங்களை புரிந்து கொள்ளாததான் ஒரே காரணம். மாவட்ட செயலரா அவங்க அப்பா மாவட்ட செயலர் இருந்தாரு, அதுக்கப்புறம் இவர் மாவட்ட செயலர் வந்திருக்காரு. அதுதான் திமுகவில் இந்த வாரிசு அரசியலை முன்னெடுத்து கொண்டு சென்றார்கள். அஇஅதிமுகவில் ஜெயலலிதா இருந்த வரைக்கும் யார் வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் எந்த பொறுப்புக்கும் வர முடியும் என்கிற நிலை இருந்ததுனால அந்த கட்சிக்கான ஒரு இளம் ரத்தம் பாய்ச்சப்பட்டு கொண்டே இருந்தது. அவர்களுடைய மறைவுக்கு பிறகு இருப்பவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் ஒரு கசப்பான உண்மை. தற்போது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் தங்களை தாங்களே மறுபரிசோதனை செய்து கொள்வதற்கான ஒரு நேரம் இது. பேசுங்க. ஒரு பக்கம் தாவேக்காவுக்கு, இன்னொரு பக்கம் வி த பீப்புளுக்கு இளைஞர்கள் போகிறார்கள். ஏதோ ஒரு மாற்றம் வேணும்னு போறாங்க. அந்த மாற்றத்துக்கு ஏன் உங்களால் தர முடியலங்கிறத ஒரு கேள்வி. எவ்வளவு வசதிகளை கொடுத்தாச்சு, எவ்வளவு வளர்ச்சியை காமிச்சாச்சு. இன்றைக்கு தமிழகத்தை விட்டு வெளியில போனாலும் எந்த ஸ்டேட்லயும் ஒரு மிகப்பெரிய நகரங்களை தாண்டி கிராமங்களுக்கு போகும்போது அல்லது குறுநகரங்களுக்கு போகும்போது சாலை வசதி இருக்குமானா இல்ல. தரமான மருத்துவ வசதி கிடைக்குமா? இல்ல. பள்ளிக்கூடங்களுக்கு சரியான கட்டமைப்பு இருக்கா? இல்ல. ஆனால் தமிழகம் அப்படி இருக்கிறதா? தொழில்துறையாகட்டும், ஒரு பரந்துபட்ட வளர்ச்சி. கோயம்புத்தூர், தூத்துக்குடி, திருச்சி, சென்னை, காஞ்சிபுரம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழகத்துடைய வளர்ச்சி பறந்துபட்டதா இருக்கும். ஒசூரை மறந்தாச்சு, ஒசூர். இங்க நகரியங்களும் அதிகமா இருக்கும். இங்க ஒரு 6 கிலோமீட்டருக்கு போனீங்கன்னா ஒரு சின்ன டவுனை பார்க்கலாம். ஆனா வடக்கல்ல நீங்க போனீங்கன்னா ஒரு 40-50 கிலோமீட்டர் தாண்டி போனதா ஒரு சின்ன டவுன் பார்க்கலாம். அப்படி ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி கொடுத்த திராவிட கட்சிகள் எங்கு தோற்றார்கள்னா மக்களுடைய எண்ண ஓட்டங்களை புரிந்து கொள்வதில் தோற்று விட்டார்கள். மிக நீண்ட காலமாக திராவிட கட்சியில் பொறுப்பு இருக்கிறவங்களுக்கு என்ன எண்ணம் வந்து தெரியுமா? தான் ஒரு குறுநில மன்னர் என்கிற எண்ணம் வந்து விட்டது. மக்களுடன் கலந்து பேசுவது கிடையாது. நான் செய்வது சரி, நான் சொல்வதுதான் சரி என்பதாக அவர்கள் நடக்க ஆரம்பித்து விட்டார்கள். அதுவும் ஒரு காரணமானது. ஆயினும் இந்த வளர்ச்சிக்கு காரணம் திராவிட கட்சிகள் நம்ம மறந்துடக்கூடாது. அப்போ தாவேக்கா பக்கம் போன இளைஞர்களுக்கோ, வி த பீப்புள் பக்கம் போகிற இளைஞர்களுக்கோ ஒரு மிகச்சிறந்த மாற்றாக என்ன இருக்க வேண்டும் என்றால், இவர்கள் தங்களை மறு உருவாக்கம் செய்வதுதான் இருக்க வேண்டும். கட்சியின் மேல்மட்டத்திலிருந்து அடிமட்ட முறையில் இருக்கின்ற எல்லா பொறுப்புகளையும் மாற்ற வேண்டும். செயல்படாதவர்களை நீக்க வேண்டும். மூத்த தலைவர்களை ஆலோசனை குழுவாக மேலே வைத்துவிட்டு இளைஞர்களுக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பு, ஒன்றிய செயலாளர் பொறுப்பு, நகர செயலாளர் பொறுப்பு என்று அவர்களுக்கு கொடுத்து அவர்களை ஊக்குவிக்க வேண்டும். இப்படி செய்யும் போது திராவிட கட்சிகளுக்குள்ளும் புது ரத்தம் பாய்ச்சப்படும். அவர்களை நோக்கியும் மக்கள் வருவார்கள். மீண்டும் பொற்காலம் மலரும். இந்த தவறுகளை கலைந்து கொண்டால் என்றுமே திராவிட மண்ணாக இருக்கும். இல்லாவிட்டால் இன்றைக்கு தாவேக்கா மண், நாளை இது வி த பீப்புள் மண். புதிதாக இயக்கம் கண்டிருக்கிற திரு அண்ணாமலை அவர்களை நாம் வாழ்த்து வரவேற்கிறோம். ஒரு சாராருக்கான அரசியல் இயக்கமாக இல்லாமல் அனைவருக்குமான அரசியல் இயக்கமாக களம் காண நாம் திரு அண்ணாமலை அவர்களை வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம்.